அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் என் அன்பான மாலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் குறிக்கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், அதாவது 5, 6 வசனத்தை தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆவியானோட துணையோடு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலான்னு இருக்கிறோம். அதாவது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, உன் சுய புத்தி மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செவ்வாய்ப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்க்குறோம். அந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீதிமொழியில் சாலமன் ராஜா என்ன கொடுத்துருக்காரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அதை நம்ம இன்றைக்கி அநேக பேர் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்யணும், நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிடுறோம், இஷ்டத்துக்கு செய்கிறோம், ஆண்டவர் யார்ட்டையும் ஆலோசனை கேட்குறது இல்லை. நம்ம சுயமாக என்ன செய்ய நம்ம முடிவு எடுக்கிறோம், இந்த காரியத்தை நம்ம செய்துருவோம், நம்ம யார்ட்டையுமே நம்ம கேட்ட ஆலோசனை கேட்குறாம சுய புத்தியில் சுயமாட்டு அநேக காரியங்களை நம்ம செய்துட்டு அதனால் பெரிய கஷ்டங்களை நம்ம என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க, பார்த்தீங்கன்னா சுய புத்தி மேலே சாயாமல் அப்படின்னு இருக்கார். முழு இருதயத்தோட யார்கிட்ட நம்பிக்கை இருக்கணுமா, ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை இருக்கணும். நம்ம முழு இருதயமும் கர்த்தரை நம்பி இருக்கணும், கர்த்தர் மேலே சார்ந்திருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு வேதம் போதிக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடவை நம்ம என்ன செய்யிருக்கோம், சுய புத்தியில் நம்ம சார்ந்திருக்கோம். ஏன் சுய புத்தியில் சாரக்கூடாது அப்படின்னா, நம்ம ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து கூட அநேக வேலைகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் கூட நான் என் சுயமாக இதை செய்தேன், நான் சுயமாக வந்தேன், சுயமாக பேசினேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 3:19 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்குது. பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால அவன் எதை விரும்பலை, வெளிச்சத்தை விரும்பாமல் இருளின் கிரியைகளை தான் அதிகமாக விரும்புகிறான். இருளின் கிரியை அப்படின்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா, இருளின் கிரியைங்கிறது உலகத்துக்கான கிரியைகளை தான் இருளான கிரியை அப்படின்னு சொல்கிறோம். வெளிச்சத்தின் கிரியைன்னா ஆண்டவருக்காக நம்ம செய்கிற எல்லா கிரியைகளும் வெளிச்சத்துக்குரிய கிரியைகள் அப்படின்னு சொல்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால தான் அவருடைய இருளை தான் நம்ம விரும்புகிறோம், உலகத்துக்கான வேலை தான் விரும்புகிறோம். அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சுய புத்தியெல்லாம் சாராதீங்க, உங்கள் சுயமாக எதை என்ன செய்கிறாங்க முடிவெடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நான் என் சுயமாக நான் ஒன்றும் செய்வதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யோவான் 5:30 நீங்கள் வாசித்து பார்த்துருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, நான் சுயமாக ஒன்றுமே செய்கிறதில்லை அப்படின்னு. ஆண்டவர் வெச்சரமாக இயேசு கிறிஸ்துவே சுயமாக ஒன்று செய்யாத இருக்கும்போது நான் எப்படி சுயமாக செய்ய முடியும்? அவரை நம்பி இருக்கிறோம், அவரை சார்ந்து இருக்கிறோம், அவருக்காக வாழ்கிறோம், அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும், அவருக்கு மனவாட்டியாக போகணும்னு விரும்புகிற நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய சுய புத்தியில் மேலே நம்ம சாயாமல் அவரையே நம்பிக்கை இருக்கணும். எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே என்ன செய்யணுமா, நம்பிக்கை இருந்து வழிகளை எல்லாம் அவரை நினைத்து கொள்ளணும். எந்த வழியை செய்தாலும் சரி, நீ எந்த வேலை செய்தாலும் சரி, எந்த வேலை கையின் பிரயாசத்தில் ஏதாவது தொழில் தொடங்கினாலும் சரி, ஏதாவது ஒன்று செய்யணும்னா அந்த வழிகளை எல்லாம் யாரை நினைத்து கொள்ளணும், ஆண்டவரை நினைத்து கொள்ளணும். ஆண்டவரை நினைக்காம நம்ம இஷ்டத்துக்கு எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்பொழுது அவர் என்ன செய்வாராம், அப்படின்னு நம்ம வழிகளெல்லாம் அவர் நினைச்சிட்டா நம்ம பாதைகளை ஆண்டவர் செவ்வாய்ப்படுத்துவார். பாதைகளில் ஒன்றுமே பிசகுவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற உங்கள் ஒவ்வொருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, இதுவரையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம சுய புத்தியில் சார்ந்து சுயமாக எதையாவது செய்திருந்தேன்னா, இன்னைக்கு நீங்கள் இந்த ஆலோசனையை நீங்கள் கேட்குற நீங்கள் இன்றில் இருந்தாது நீங்கள் எப்படியாவது என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட தான் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்து உங்களோட வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்க. அப்படிதான் வேதம் நமக்கு என்ன செய்து சொல்றது. யோவான் 8:42 வாசித்து பார்க்கும்போது, நான் என் சுயமாக வரவில்லை, இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தது கூட இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் மனுஷனாக வந்தது கூட என்ன செய்யறதுக்கு சொல்லியிருக்குன்னா, யோவான் 8:42 நான் என் சுயமாக வரவே இல்லை. அப்போ ஆண்டவரே சுயமாக எதுவுமே சுயமாக வரல. அதே யோவானில் 12:49 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் சுயமாக பேசலை,
பேசுகிறத கூட நான் சுயமாக பேசலை அப்படிங்க. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அநேக காரியங்களை நம்ம சுயமாயே பேசுகிறோம், சுயமாயே செய்கிறோம், எல்லாமே சுயமாக செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நான் என் சுயமாக பேசவில்லை, நான் சுயமாக பேச வேண்டியது இன்னதென்றும், நான் பேசுறது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு என்ன செய்யிருக்கிறாரு, கட்டளையிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி யோவான் 12:49 வாசிக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சுயமாக என்ன சில பேசலை, நான் பேசுறது என்னதென்றும், நான் எதை உபதேசிக்கணுன்னோ என்னை அனுப்பின பிதா. ஆண்டவர் யார்? பிதா தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ அவர் எதை சொல்கிறாரோ அதை தான் என்ன செய்கிறார், இயேசு செய்கிறார் ஒழிய அவர் சுயமாக எதுவுமே பேசக்கூட இல்லை, சுயமாக எதையும் செய்யலை. என் பிதா எதை செய்ய சொல்லி எனக்கு கட்டளையிட்டிருக்காரோ, எதை உபதேசிக்க சொல்லி கட்டளையிட்டிருக்காரோ அதை மட்டும்தான் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால எதுக்காக நம்ம சுய புத்தி மேலே சேரக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிதாவே எல்லாத்தையும் சார்ந்து பிதா சொல்கிறதும் பிதா கட்டளையிட்டதே செய்யும்போது நம்மளும் நம்ம பிதாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் தந்தவர், அவருக்கு மனவாட்டியாக நம்ம சொல்ல போகிறோம். அதனால் ஒரு மனவாட்டியாக நம்ம எப்படி இருக்கணும்னா, அவருடைய சித்தத்துக்கு விடையே செய்து அவர் பேசுகிறதே நம்ம பேசி, அவர் உபதேசிக்க சொல்கிறதே நம்ம உபதேசித்து நம்முடைய சுய புத்தி மேலே சாராமல் கர்த்தரையே நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சுய புத்தியில் போய் சேர்ந்து சுயமாக நம்ம அதை முடிவெடுக்கும் போது அதனால் நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ போராட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 19:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். லோத்தை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். ஆபிரகாம் கூட லோத்து என்ன செய்து, ஆண்டவர் ஆபிரகாமை வெளியில் அழைத்து, நான் உன்னுடைய தகப்பனையும் தேசத்தை விட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு நீ கடந்து போ அப்படிங்கும்போது லோத்து கூட வராரு. லோத்து கூட 2 பேருக்கு என்ன செய்யுது, நிறைய சம்பத்து பெருகிட்டு 2 பேருக்கு வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை வந்ததுனால, நீ இந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன்னு 2 பேருமே நினச்சிட்டாங்க. லோத்து எதை தேர்ந்தெடுத்தாரோ அதையெல்லாம் லோத்து கொடுத்துட்டு மற்றதை என்ன ஆபிரகாம் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லோத்து போய் என்ன செய்தார் தெரியுமா, அவர் நல்ல செழிப்பான வளமான அதை சோதங்கமரம் பட்ட ரொம்ப செழிப்பான ஒரு பகுதி, அந்த செழிப்பான பகுதியை தனக்கென்று அவர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். லோத்து தெரிந்து கொண்டு முதல்ல என்ன செய்தார்னா, அவர் சோதகுமரி பட்டணத்துக்கு வெளியில தான் கூடாரம் போட்டிருந்தார். அந்த கூடாரத்தில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோதகுமரியோட கவர்ச்சி, அவங்களுடைய எல்லா இன்பங்களும் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அந்த சோதகுமரி பட்டணத்துக்குள்ளேயே கொண்டு போயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளும் அப்படி தான். இது கவர்ச்சியாக இருக்குது, அது பக்கத்தில் போய் நீங்கள் அந்த கவர்ச்சியாக இருக்குது நல்லா இருக்குது அப்படி அந்த பக்கத்தில் நீங்கள் போய் இருந்தாலும் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை இழுத்து அந்த பாவத்துக்குள்ள உங்களை கொண்டு வரும். அதே மாதிரி தான் லோத்தை கொண்டு போயிற்று. லோத்தை கொண்டு போன பிறகு லோத்துக்காக ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய வேண்டுதல் செய்கிறார், மன்றாடுறாரு. அண்ணாவுன்னு என்ன செய்கிற, ஆண்டவர் சோதகுமரி பாவம் எனக்கு என் சன்னிதிலிருந்து எட்டிட்டு நான் சோதகுமரத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் செய்ய நினைத்ததை என்னுடைய மகனுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லும்போது, ஆபிரகாம் அவர்கிட்ட போய் கெஞ்சுறாரு, 50 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரோ அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் 10 நீதிமான் வரை கேட்குறாரு. 10 நீதிமான் இருந்தவுடன் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த 2 புருஷர்கள் சோதோமோரத்தை அழிக்க வர்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழிக்க வரும்போது லோத்து அந்த நாளில் நீதிமானாக இருந்தான். அந்த லோத்தை என்ன செய்தாங்கன்னா, அவங்க கையை பிடிச்சிட்டு வெளியில் இழுத்து கொண்டு விடுறாங்க. 19-17 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது. அவர் கையை பிடிச்சி வெளியில் இழுத்து கொண்டு விட்டுட்டு சொல்கிறாங்க, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராத, இதை சமபூமியில் எங்கு நில்லாத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. தேவதூதர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர்கிட்ட அழகான வசனத்தை கொடுக்குறாங்க பாருங்க. நீ என்ன செய்தான்னா, ஒரு ஜீவ தப்பா ஓடிப்பா, உன் ஜீவன் இருக்கன்னா இந்த இடத்த விட்டு போயிடணும். அருமையான தேவனை பிள்ளை, இன்னைக்கு அதே நேரத்தில் நமக்கு இப்படிவிட்ட எச்சரிப்பு வரும். நம்ம பாவத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல இருக்கும்போது கர்த்த ஆவியானா நம்மோடு இடைவிடுவார். நீ இந்த இடத்துல நிற்கக்கூடாது, இந்த இடம் உனக்கு சரியான இடம் கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்மளும் சொல்லி என்ன செய்வோம், ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே கொஞ்ச நேரம் நிற்கிறேன், கொஞ்ச நேரம் பார்க்குறேன், இது எனக்கு
இன்பமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் நம்முடைய ஜீவனை அது தப்ப முடியாது. ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, நீ ஜீவன் தப்புன்னா இந்த இடத்த விட்டு ஒன்று ஓடிடணும், ஓடு, அதை பின்னிட்டு பார்க்காத. அது அந்த தேசம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பின்னிட்டு கூட பார்க்காத. இந்த சமபூமியில் எங்குமே நில்லாத. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமபூமியில் எங்கு நில்லாத, மலைக்கு ஓடிப்பான்னு ஆண்டவர் சொல்லும்போது அதுக்கு லோத்து என்ன சொல்கிறான்னா, உடைய கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போகனா என்னால் முடியாது, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்ன அழகா சொல்ற, கர்த்தர் மலைக்கு ஓடி போங்காரு, இவன் என்ன சொல்றான்னா மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்மளும் அநேக முறை நம்மளும் இப்படி தான் ஆண்டு இதை செய்யாத எதை செய்யாதன்னு சொல்லுவாரோ அதை நம்ம செய்வோம். ஆனால் உண்மையிலே நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நேசிக்கிறதா இருந்தால் நம்ம நிச்சயமாகவே ஆண்டவர் செய்யாதங்கிற ஒரு பாவத்தை, செய்யாத ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இவர் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு என்ன செய்ய முடியாது, மலைக்கு ஓடி போக என்ன செய்யாது முடியாது. அதனால் என்ன செய்யணும், தீங்கி என்ன தொடர்ந்துடும். ஆண்டவர் என்ன செய்வார், நீ ஓடிப்பா நான் காப்பாற்றுறேன். இங்கேருந்து எவ்வளோ பெரிய ஆபத்து, சோதமுறை பட்டணத்தை அழிக்க போகிற அந்த ஆபத்தில் இருந்து ஆண்டவர் காப்பாற்றி வெளியில் அவன் அதாவது என்ன சொன்னால் அவன் பிறப்பிட்டு வெளியில் வர்றதுக்கு நேராச்சு. நேரான உடனே எங்கள் தேவதூரில் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வெளியில் விடுறாங்க. அவன் ஜீப்பறான். இவன் இங்கே என்ன சொல்கிறான் பாருங்க, பின்மாற்றமான ஒரு வார்த்தை சொல்கிறான். அங்கே தீங்கனே, அங்கே போனேன்னா மலைக்கு போனேன்னா தீங்கனே தொடர்ந்து வந்துடும், நான் மறித்து போவேங்க. இங்கே அவன் மறிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் இழுத்துட்டு போகிறாரு. இவன் அறிக்கை பண்ணுறான்னா நான் மலைக்கு போனால் மறித்துருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு எதிர்மாறான ஒரு வார்த்தையை அவன் பேசுகிறான். ஆனாலும் ஆண்டவர் நினைச்சாரு, அது அவன் அதுக்கு பிறகு ஆண்டவருக்கே ஒரு ஐடியா சொல்கிற மாதிரி சொல்கிறான் பாருங்க. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தான், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் இப்படி செய்ய முடியாது ஆண்டவரே, நான் இப்படி செய்கிறேன் ஆண்டவரே, நீ இங்கே போய் சொல்கிறீங்களா ஆண்டவரே, நான் இங்கே பேரிடம் ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போகிறேன் ஆண்டவரே, இதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆண்டவரே, அந்த ஊருக்கு நம்ம போக மாட்டேன், இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நம்மளும் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறவளாக இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஆண்டவருக்கு என்ன சொன்னான்னா, இந்த ஊர் என்ன செய்கிறது, அது அந்த ஒரு ஊர் இருக்கத அந்த அதுக்கு ஓடி போகத்தக்கதா, அது கிட்ட இருக்கு, சின்னதுமாயும் இருக்கு, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே அப்படிங்கிறான் பாருங்க. அவன் ஆண்டவருக்கு ஆலோசனை என்ன கொடுக்குறான்னா, அதில் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்குது, அது கிட்ட இருக்குது, சின்னதாக இருக்குது, பிராணன் பிழைக்க நான் அங்கே போகிறேன். சின்னதாக இருக்குதான், கிட்ட இருக்குதான். அப்போ பாவமெல்லாம் அப்படி தான் கிட்ட தான் இருக்கும், பார்க்கறதுக்கு சின்னமாக தெரியும். ஆனால் அதே மாதிரி அங்கே ஓடி போகிறேன் அப்படின்னு போயிட்டான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை, சுய புத்தி. அவனுக்கு தன்னுடைய சொந்த புத்தியில் அவன் கேட்குறான். ஆண்டவருடைய புத்திக்கு சாராமல், பாதையிலலாம் கர்த்தர் நினச்சி கொள்ளாமல், ஆண்டவர் சொன்ன பாதைக்கு போகாமல் சுய புத்தி மேலே சார்ந்து ஆண்டவர் என்ன செய்தார், சரி அங்கே போய் நீ தப்பிச்சு கொள்ளுக பேர் அப்படின்னு கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பேர் சோவார். நம்மளை அநேக நேரத்தில் பிள்ளையாமல் பாருங்கள், ஆண்டவர் பாலாக்கு இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கன்னு கூப்பிடுறாரு. சபிக்கன்னு கூப்பிடும்போது பாலாக்கு ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் அந்த பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு நான் போகணுமா போகண்டாமா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சண்டி போக வேண்டாம், அது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது கர்த்தர் பிரியம் அப்படின்னு சொல்றாரு. எண்ணாம 24:1 பாருங்க, இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதான் எனக்கு பிரியம், அவங்கள நீ சபிக்க போகக்கூடாது அப்படிங்காரு. இவர் திரும்ப திரும்ப அவன் பொருளை தாரேன், பொண்ணை தாரேன், நீ வந்துரு, உனக்கு நிறைய பரிசுகளை நான் தாரேன்னு சொல்லி பாலாக்கு ஆட்களை விட்ட உடனே அதுக்கு ஆசைப்பட்டு திரும்பவும் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஆண்டவர் திரும்ப திரும்ப விசாரித்தான். ஆண்டவர் போனி விட்டுட்டாரு. போனி விட்டாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அவன் செய்ததுனால உருவின பட்டயத்தோட தேவதாவன் போகிற வழியில் என்ன செய்தாரு, போய் நின்னாரு. அது ஒரு கழுதையை கொண்டு ஆண்டவர் அவனோட என்ன சார் பேசினார். உண்மையிலே நம்மளும் கூட இந்த மாதிரி தான், ஆண்டவர் போகாத அப்படிங்கிறத நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் போனி விட்டுருவார். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படியாக நம்ம பழகணும். இதே மாதிரி இவனு சொல்கிறான் பாருங்க, மலைக்கு ஓடி போய் நாங்கள் நல்லா இருந்திருக்கான், அவன் சந்ததி நல்லா இருந்திருக்கோம், லோத்துடைய சந்ததி. அவனுக்கு சுய புத்தியில் சார்ந்து சுயமாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டான். நான் இது பக்கத்தில் இருக்குது, சின்னதாக இருக்குது, சீக்கிரமாக போயிடலாம், அங்கே போய் நான் தப்பிடுறேன் அப்படின்ட்டான். ஆண்டவர் போன்னு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளை, அங்கே போன பிறகு என்ன நடந்துன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே 19ஆம் அதிகாரம் கடைசி 2 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பிள்ளைகளும் அவராலே என்ன செய்த கர்ப்பவதியாகி 2 சந்ததியை பெற்றெடுத்தாங்க. 2 சந்ததிகளும் சபிக்கப்பட்ட சந்ததிகளாக மாறிட்டு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், உபாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா
பார்த்தேன்னா தெரியும். ஒன்று வந்து மோவாப்பியர், இன்னொரு அம்மோனியர். ஒரு மகா பெற்ற பிள்ளை வந்து மோவாப்பியருக்கு தலைவரும், இன்னொரு மகளுடைய பிள்ளைகள் அம்மோனியருக்கு தலைவருமாக என்ன மாறிட்டாங்க. ஆண்டவர் என்ன அந்த சந்ததிகளை பாருங்க, மோவாப்பியரும் அம்மோனியரும் 10ஆம் தலைமுறை வரையும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வசனத்தை சொல்றாரு. என்றைக்கும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. என்றைக்கும் மோவாப்பியரும் அம்மோனியரும், அதாவது 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அப்படிங்கிற ஒரு பெரிய சாபத்தை அவங்க என்ன சம்பாத்தியம் பண்ணி கொண்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் கூட இதே மாதிரி நம்ம ஆண்டவர் சொல்லதை நம்ம மீறி, நான் இப்படி தான் போக ஆண்டவரே, நான் இங்கே பேர் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கட்டளைகளுக்கு மீறி, அவருடைய வார்த்தைகளுக்கு மீறி நம்ம சுயபத்தின்மை சார்ந்தா இதே மாதிரி ஒரு சாபம் நம்முடைய சந்தைகளையும் பிடிக்கும். சந்ததியை மட்டுமல்ல, சந்ததி அந்த சாபம் வந்திருக்குது. நான் பாருங்க, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அந்த அம்மோனியரும் மோவாப்பியரும் என்ன செய்ய முடியும்னா கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சாபத்துக்கு நம்ம சந்ததிகளை தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்னா சுய புத்திலமையில என்ன செய்யக்கூடாது, சாரக்கூடாது. சுய புத்திலமை சாராம நம்ம என்ன செய்யணும், யாரை சார்ந்து கொள்ளணும், அதே சொல்லியிருக்கு, கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும். எப்பொழுது என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அவர் நம்ம வழிகளெல்லாம் அவரை நினைக்கணும். அப்பொழுது நம்முடைய பாதை ஆண்டவர் என்ன செய்வார்னு செவைப்படுத்துவார். அதனால இதனால் தான் சுய புத்திலமையில சாராம சொந்த புத்தினால வந்த விளைவை நம்ம கவனிச்சோம். அதே மாதிரி இன்னும் ஒரு இதை நம்ம வேதத்திலிருந்து தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் எடுத்துக்கிட்டேன்னா 15ஆம் அதிகாரத்தை பாருங்க. அதே ஆதியாகமத்தில் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிப்பீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டவர் வந்து ஆபிரகாமை கூப்பிட்றாரு. ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறா பாருங்க, கர்த்தாவே ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்றார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன், உனக்கு கேடகமாக இருக்கிறேன், மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படிலாம் ஆண்டவர் சொன்னோன்னே ஆபிரகாம் ஆண்டவரை கேட்குறாரு, கர்த்தாவே ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன சில பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, என் வீட்டு விசாரணைக்காரனாகிய இந்த எலியேசர் என்ன இருக்கிறான், அவன் தான் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான் என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீ எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திர இருக்கிறான் என்றார். எனக்கு நீங்கள் புத்திரனை தரல, என் வீட்டில் இருந்த பிள்ளை தான் எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. அவன் என்ன சொல்கிறான், நீர் எனக்கு புத்திர சார், ஆண்டவருக்கே ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, நீ வந்து எனக்கு புத்திர பாக்கியம் தரல, ஆனால் ஆண்டவரே நீங்கள் எனக்காவது ஒரு புத்திர பாக்கியம் தாருங்க, அல்லது ஏதாவது எனக்கு ஒன்று செய்யுங்கன்னு கேட்கல. என் வீட்டில் விசாரணைக்காரங்க எலியேசர், அவனே எனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி அவனே அவனுக்கு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, அப்படி அல்ல, அவன் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவரே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்லப்பா, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவன் தான் உனக்கு என்ன சுதந்திரவாளி சொல்லி அவனை வெளியில் அழைச்சிட்டு வந்து, நீ வானத்தை அண்ணாத்து பார், நட்சத்திரங்கள் எல்லாம் அவனால் எண்ண கொடுமானால் அவங்களெல்லாம் எண்ணிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சார், உன் சந்ததி இவனமாக இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்காணி பாருங்க. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சார் ஆசீர்வதிச்சு ஆண்டவர் போயிட்டார். இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, வான் கற்ப பிறப்பு தான் உனக்கு என்ன சுதந்திரவாளியாக இருப்பான். நீ அவரை வெளியில் அழைச்சிட்டு வந்து சொல்கிறாரு, நீ என்ன செய்யுது, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களெல்லாம் உன்னால் என்ன கூடுமா, அவளை கூடாது. அதே மாதிரி சந்ததிகளை என்ன செய்வேன், நான் இவ்வளமாக பெருக செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு விசுவாசமாக இருக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு இந்த ஆபிரகாம் கொஞ்ச நாள் பார்த்தாரு, அவருக்கு என்ன செய்ய குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் அருளலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பதிலாக இந்த சாராளுக்கு கர்த்தருடைய வாக்கை விசுவாசிக்கலை, கர்த்தருடைய வாக்கை நம்பலை. அவர்கிட்ட போய் சொல்கிறான், இவன் நமக்கு என்ன சில குழந்தையும் இல்லை, அவளே ஒரு கட்டளையை உருவாக்கிட்டான்.
எப்படி லோத்து நான் கட்டில் சின்ன ஊருக்கு போகிறேன், நான் அப்புறம் இங்கே போய் செத்துருவேன், நான் அங்கே தான் போவேன்ட்டு போனானோ, அதே மாதிரி இவளும் என்ன செய்கிறேன்னா, நான் வந்து என்ன செய்கிறேன், இந்த குழந்தை நமக்கு இதுவரையும் இல்லை, அதனால் நம்ம வீட்டில் எனக்கு அடிமையாக இருக்கிற ஆகார உமக்கு மனைவியாக தாரேன் அப்படின்னு சொல்லி மர்மநாட்டியாக அவளை கொடுக்கும்போது பாருங்க, இந்த ஆபிரகாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவன், எவ்வளோ பெரிய நன்மை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவன் ஒன்று கூட ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலை, விசாரிக்கலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட, ஆண்டவரே என் மனைவி இப்படி சொல்கிறாளே, நான் வந்து இதை நான் ஏற்றுக்கிடவா, நான் ஏற்றுக்கிடாமல் இருக்கவா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட கேட்காம, ஆலோசனை கேட்காம அப்படியே சுயபுத்தியிலே சார்ந்துட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த ஆகாரம் என்ன செய்தாங்க, மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவன் சுய புத்தி, இந்த இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்த பிறகும் அவர் என்ன செய்தார்னா, சுய புத்தியிலவை சார்ந்து இந்த மாதிரி ஒரு பாவத்தை அவர் என்ன செய்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சுய புத்தியில் சேர்ந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் என்ன வந்தது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அதே ஆதிகாமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை நீங்கள் இப்படி பார்ப்பீங்கன்னா, அது ஆகாரம் வந்து என்ன செய்கிறா, இவளுக்கு என்ன செய்யலை, சாரலுக்கு அடங்கியிருக்கலை. அவள் கற்பவதியாக கண்டு இந்த சாரலை அவள் அற்பமாக நினைக்கிறாள். அப்போ இந்த சாராளை இந்த ஒரு அடிமை பெண்ணு எகிப்து தேசத்தில் உள்ளவா அவள் அற்பமாக நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவள் சுயபுத்தியில் சார்ந்ததுதான் காரணம். சுயபத்தில் அவளை சார்ந்தது மட்டுமல்ல, தன் கணவரையும் சுயபுத்தியில் சார்ந்த வழி நடத்திட்டாள். இன்னைக்கு அநேக பெண்கள் அப்படிதான், தான் ஒரு காரியத்தை செய்தது மட்டுமல்ல, அதே மாதிரி தானே ஏவளும் பழத்தை பறித்து அவள் மட்டும் தின்னது மட்டும் இல்லை, தன்னுடைய கணவருக்கும் புசிக்க கொடுத்து 2 பேரும் பாவத்தில் ஆயிட்டாங்க. இங்கே பாருங்க, இவள் என்ன செய்தா, ஆகாரத்தை கொடுத்து அவளுக்கு அவரையும் பாவம் செய்து வச்சு சுயபுத்தியில் சேர்ந்து இந்த ஆகாரம் அவனுக்கு மனைவியாக்கி விட்டா. அதுக்கப்புறம் ஆகார இவளை என்ன செய்ய அற்பமா எண்ணுனா. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அப்படிதான், ஆண்டோடைய சுயபுத்தியில் கர்த்தருடைய காரியத்தை நம்பாம, அவர் தந்திருக்க வாக்கு தத்தங்களை நம்ம விசுவாசிக்காம நம்முடைய சுயபுத்தியில் சார்வமானால் நம்மளும் இதே மாதிரி இந்த சாரால் எவ்வளோ பெரிய சந்ததி பாருங்க, ஆண்டவர் அழைத்து ஆசிரித்த ஒரு சந்ததி அற்பமா, அவளால் ஒரு அடிமை பண்ணால் அற்பமா எண்ணப்பட்டா. நம்மளும் இதே மாதிரி நம்ம அடிமைகளால் அற்பமா எண்ணப்படமா இருக்கணும்னா ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நம்ம சுய புத்தி மேல சாராம இருந்தா நிச்சயமா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு, ஆசீர்வதித்து உயர்த்துவாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவ சுய புத்தி மேல சார்ந்ததுனால அங்க என்ன நேர்ந்தது அப்படின்னா, 16ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கற்பதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஒரு துஷ்ட சந்ததி பூமியில் வர்றதுக்கு காரணமாக இருந்த முதல் காரணம் சாராளும் ஆபிரகாமுடைய சுய புத்தி தான் காரணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எவ்வளோ பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்த பிறகும் ஆண்டவர் இப்படி சுய புத்தியில் மேல் சேர்ந்து ஒரு துஷ்ட சந்ததியை இந்த பூமியில் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த இந்த சுய புத்தி தான் காரணம். நம்மளும் கூட நம்ம சுய புத்தியில் சேர்ந்தோம்னா இப்படிப்பட்ட சந்ததிகள் நம்ம வாழ்க்கையிலும் உருவாகிறோம். அதனால நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, மனைவிட்ட ஆலோசனை. சில மனைவி மாதிரி இப்படிதான் தீயமான ஆலோசனை சொல்லுவாங்க இந்த பூமியில். அதுக்கு தான் இதெல்லாம் உதாரணம். ஆபிரகாம் இது முதல்ல ஆதாம பாவத்தை விளைச்சது ஒரு ஸ்திரீ தான். இவரை சுயபுத்தில் சாராம இஸ்மவேலை உருவாகிறதுக்கு காரணம் ஒரு ஸ்திரீ தான். சாரால் தான் அழைத்து கொடுக்குறா. அவர் எனக்கு பிள்ளை இல்லை, நான் அவளை திருமணம் முடிக்க போறேன்னு அவர் சொல்லலை. யார் அழைத்து கொடுத்தா? இவன் அழைத்து கொடுக்குறா. அழைத்து கொடுத்து சுயபுத்தி மேலே சேர்ந்து இஸ்மவேல் ஒரு சந்ததி என்ன சேர்த்து உருவாகிட்டு, நம்மளும் கூட கணவருக்கு பொம்பளை பிள்ளைகளாகி நீங்கள் பெண்களாகி நீங்கள் நம்ம கணவருக்கு வந்து நல்ல ஆலோசனை தான் கொடுக்கணும். ஆண்டவர்களை தான் சார்ந்திருக்கணும். எப்போதும் கர்த்தரை பற்றியே பேசுங்க. வீட்டில் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பேசுங்க. உங்கள் கணவருக்கு சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. இந்த மாதிரி சுய வார்த்தைகளை பேசாதீங்க. சுய வார்த்தையை நீங்கள் பேசுறதுனால தான் அவங்க சுயபுத்தின மேலே அவங்க சாய்ந்து 2 பேரும் பாவத்துக்குள்ளாக வேண்டியிருக்கு. 2 பேரும் பாவத்துக்குள்ளான பரவாயில்ல, ஒரு துஷ்ட மனுஷன், ஒரு துஷ்ட சந்ததி இந்த பூமியில வர்றதுக்கு இந்த சுய புத்தி காரணமா இருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது பாருங்க. ஆகார் வந்து சாராளை விட்டு ஓடி போற, சூருக்கு போற, வனத்துல போற. அங்க போய் அலைந்து திரும்பும்போது தான் தேவ தூதர் வந்து சொல்றாரு. அவர்கிட்ட சொல்லும்போது, நீனு வந்துச்சுன்னா ஒரு குமாரனை கற்பதியா இருக்கிறா, நீ ஒரு குமாரனை பெறுவ, அவனுக்கு வந்து இஸ்மவேல்
இஸ்மவேல் என்று பெயரிடணும். அதுக்கு கீழே சொல்லிட்டீங்கன்னா 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். எவ்வளவு பெரிய சாபம் பிடிச்ச ஒரு சந்ததி பாருங்க. துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக தான் இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக தான் இருக்கும், தான் சகோதரருக்கு எதிராக இருந்தால் என்னச்சமா எப்பவும் சகோதரருக்கு எதிராகவும் குடியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சாபமான ஒரு சந்ததியை பெறதுக்கு காரணம் என்னது? சுய புத்தி மேலே சார்ந்தது. இதை என்னை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்கள் சுய புத்தி மேலே சாய்ந்துருப்பேனா, இன்னைக்கு அதை விட்டுட்டு நீங்கள் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு எல்லா காரியத்தையும் கர்த்தரையே சார்ந்திருப்பீங்களா, உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இப்படி துஷ்ட மனுஷன் வரமாட்டான். உங்க சந்ததியில சபைக்கு உட்படாத மோவாபியர் அம்மோனியர் நம்ம வரமாட்டாங்க. இவங்க எல்லாம் அந்த மோவாபியர் அம்மோனியர் வர்றதுக்கு காரணமும் என்னதான்? லோத்துடைய சுய புத்தி தான். இதே மாதிரி துஷ்ட மனுஷன் இஸ்மவேல் வர்றதுக்கு காரணம் சாராளும் ஆபிரகாமோட சுய புத்தி தான். ஆபிரகாமா கேட்டிருக்கணும், ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஆண்டவர் சொல்லிட்டாரு, வான் கற்ப பிறகுதான் உனக்கு சுதந்திரவாளி அவன் சொல்லிட்டு வானத்து நட்சத்திரம்லாம் பாரு நான் அவனுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை பண்ணின பிறகு வாக்குத்தத்தத்தை நினைத்து அதில் காத்திருக்காம பொறுமையா இருக்காம இவ்வளவு நாள் ஆயிட்டு எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லி சாராளோட சொல்ல கேட்டு சுய புத்தியில சுய எண்ணத்துல அது கூட கேட்டிருக்கலாம். சாராள் இப்படி சொல்றாள்லப்பா, இவ்வளவு நாள் ஆயிட்டே நான் இதை செய்யலாமான்னு ஒரு அப்படியே கேட்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படியே உங்க மனைவி உங்களுக்கு ஒரு ஆலோசனை தந்தாலும் நீங்க அந்த சுய புத்தி அப்படியே கேட்காம நீங்க ஆண்டோட சமத்துல விசாரிங்க, இது எப்படி ஆகும்? அதை ரெபேக்கால பார்க்கும்போது வயிற்றுல 2 குழந்தை இருந்துச்சு, இது எப்படி ஆகும்ட்டு கர்த்தர்ட்ட போய் விசாரிச்சா. ஆண்டவர் சொன்னாரு 2 குழந்தை உங்க கையில இருக்கு, ஒன்று இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நம்மளும் கூட ஆண்டோட சமத்துல போய் விசாரிக்கும் போது கர்த்தர் எப்படி ஆகும் என்ன செய்யணும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவாரு. ஆண்டோடைய சமத்துல நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நினைச்சுவாரு, ஆலோசனை தருவாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை, இது சுயபுத்தினால வந்த ஒரு கேடு. இன்னும் நீங்க பார்ப்பீங்கன்னா சவுல்னு ஒரு ராஜா இருந்தார். அதாவது 1 சாமுவேல் அதாவது 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும்போது இந்த சவுல் ராஜாவை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். சவுல் ராஜாமா இஸ்ரவேலில் முதல் ராஜா. அது யார் ஏற்படுத்துறதுன்னா ஆண்டவர் தான். அந்த சவுலை ராஜாவாகவே ஏற்படுத்துறது ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் சவுலை ராஜாவாகவே என்ன செய்தாரு? இஸ்ரவேல் ராஜாவாக அவர் ஏற்படுத்துறாரு. அப்போ நம்மளை ஆண்டவர் கூப்பிட்டு நம்ம சும்மா இருக்கோம். அவன் கழுதையை தான் தேடி போனான். கழுதையை தேடி போன இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு? இப்படி ஒரு மனுஷன் கழுதையை தேடி வரான், அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சாமுவேல் தீர்க்கதரிசியை சொல்றாரு. தாரமேஸ் தீர்க்கதரிசியும் அதே மாதிரி அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே கூப்பிட்டு ஒரு மனுஷனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது அந்த மனுஷன் எவ்வளவு உண்மை உத்தமா கர்த்தருக்கு இருக்கணும் பாருங்க. அவன் அவ்வளவு உண்மை உத்தமா கர்த்த சொல்லதை கேட்காம அவன் இஷ்டத்துக்கு அவன் நடந்தான் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஏன் எப்படி நடந்தான், எப்படி அவர் கர்த்தருடைய கட்டளையை மீறி நடந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எய்த்திலிருந்து நான் வசனத்தெல்லாம் சொன்னால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனிச்சிடுங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வேணால் தியானித்து நீங்கள் படித்து பார்த்துடுங்க. ஏன்னு சொன்னால் 1 சாமுவேலில் இந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் தியானிக்கும் போது இந்த சம்பவம் உங்களுக்கு விளங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வழி நடத்திட்டு வராங்க. வழி நடத்திட்டு வரும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, அமலேக்கர்களோட நீங்கள் அவங்க எல்லைக்குள்ளெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஏசாக்குள்ளது இங்கே போகாதுங்கன்னு சொல்லி ஆண்டவர் வனாந்தர வழியாமல் அவங்கள நடத்துறாரு. அவங்களும் வனாந்தர வழியாமே போகிறாங்க. போகும்போது இந்த அமலேக்கர் அவங்களோட எந்த பிரச்சனையும் இஸ்ரேல் ஜனங்கள் போகலை. ஆனால் அமலேக்கர் மீறி போய் இவங்கள வழிமறிக்கிறாங்க. கர்த்தருடைய திட்டத்தை ஆண்டவர் அவங்கள பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை உங்களுக்கு தரவேன்னு சொல்லி ஆண்டவர் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வராரு. இவங்க என்ன செய்யறாங்க? அமலேக்கர் இவங்களை அங்கே போக விடாமல் வழிமறிக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. எதிர்த்து நின்னதுனால ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கரை இந்த பூமியிலே
இல்லாதபடி நான் சங்காரம் பண்ணுவேன். அவர்கிட்ட சொல்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக. இந்த சவுல்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. அவங்க எகிப்திலிருந்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்த சிகை மனசுல இருக்குது. அதனால நான் என்ன செய்யணும், அமலேக்கரை நான் என்ன செய்யணும், சங்காரம் பண்ணணும். அமலேக்கரை யார், அவருடைய பறவைகள்னாலும் சரி, அவங்க ஆடு மாடுகளாலும் சரி, ஒன்றுமே, அதாவது அவனை நோக்கி கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இஸ்ரவேல், அதாவது பறவைகள், மிருக ஜீவன்கள் எல்லாத்தையுமே அழித்து போடு அப்படிங்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை, எல்லாத்தையும் நினைச்சிரு, ஒன்றுமே மீதி வைக்காத. அமலேக்கருக்கு உள்ளது எல்லாமே அழிக்கப்படணும் அப்படிங்கிறார். அந்த அமலேக்கருக்குள்ள இந்த 15 அதிகாரம் 9 வசனத்தை பார்த்தீங்கன்னா இவன் என்ன செய்திருக்கான் தெரியுமா? அதில் பாருங்க, ஆகாகையும் ஆடு மாடுகளையும் முதலானவைகளையும் இரண்டாதவனைகளையும் எல்லாத்தையும் தரமான எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்றுக்கு உதவாது ஊனு குருடு இப்படிப்பட்ட பலவீனமானதுகள் எல்லாம் அழிச்சு போட்டுட்டு மீதி எல்லாம் கர்த்தர்ட்ட என்ன செய்வான், காப்பாற்றிட்டான். அவனுடைய ஆகாவுங்கிறது அமலேக்கருடைய ராஜா, அவனையும் காப்பாற்றிட்டான், அவனையும் கொல்லலை. அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடுகளை நல்ல முதன்மையானவைகளெல்லாம் வச்சுட்டான். அவன் ஒன்றுக்கு உதவாதகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு, நீ செய்தது என்ன, நீர் சொன்னபடியே நான் செய்துட்டேன், அமலேக்கை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யை பேசலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, கர்த்தருக்கு எல்லா காரியமே தெரியும். ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் நான் செய்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி மனுஷர்கிட்ட சொல்லிடலாம், இதை நீ சொன்னதெல்லாம் நான் செய்துட்டேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. நான் போனவரவங்களுக்கு சொல்லும் போது சொன்னேன், அன்னடியா சப்ராமம் படி சொல்லும் போது அன்னடியா என்ன செய்தாம நீ மனுஷர்கிட்ட போய் சொல்லலை, நீ ஆவியான்கிட்ட போய் சொல்லிட்ட அப்படின்னு சொன்னோன்னே கீழே விழுந்து செத்தான்னு சொன்னேன். ஒரே ஒரு பொய்யில தான் அவ்வளோ பெரிய மரணத்தை அவன் சம்பதிக்க வேண்டியது இருந்து. இங்கே இவனை பாருங்க, அந்த அமலேக்க முழுதும் அழிக்காம எல்லாத்தையும் நல்லதெல்லாம் காப்பாற்றிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் நினைச்சிட்டேன் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ என்ன அப்போ இங்கே கேட்குற சத்தங்கள்லாம் என்ன, ஆடு மாடுகளை சத்தம்லாம் நிறைய கேட்குத அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, கொஞ்சம் ஆண்டவருக்கு பலியிட தான் நான் வச்சிருக்கேன், அநேக தந்திரங்கள் இன்னைக்கு தான் இது ஆண்டவருக்காக வச்சிருக்கேன், இது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்க தான் நான் இதை எடுத்திருக்கேன், இது காணிக்க கொடுக்க தான் எடுத்திருக்கேன், இது கோயில் கட்டுமானப்படி தான் எடுத்திருக்கேன். அதே லஞ்சம் வாங்குவாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத படி குறுக்கு வழியில் ரூபாயை சம்பாத்தியம் பண்ணுவாங்க. கேட்டால் இது ஆண்டோடைய ஊழியத்துக்கு, இது சபை கட்டதுக்கு, இது அந்த ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்க அப்படின்லாம் சொல்லி என்ன செய்வாங்க, ஆண்டவரை சமாதானப்படுத்த போவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சமாதானத்தை நீங்கள் படுத்தினாலும், நீங்கள் எதை அதை கொண்டு செய்தாலும் கர்த்தரால் பிரியப்பட மாட்டார். அதே அதை சொல்கிறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. என்ன சொல்கிறேன்னா, இரண்டகம் பண்ணுதல் பில்லிசனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனையுமா சரியாக இருக்குது அப்படிங்கிறார். அப்போ இரண்டகம் பண்ணுதல், இரண்டகம் என்ன, ஒன்றை இது செய்ய சொன்னால் செய்யாமல் அதை செய்துட்டேன்னு சொல்றது இரண்டகம். இது எந்த பாவத்துக்கு, நம்மள இன்னைக்கு அநேக காரியங்கள்லாம் இந்த இரண்டகம் பண்ணுதல் பற்றி உங்களுக்கு தெரியாதானே இருக்குது. இரண்டகம்னா என்னது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு தட்டை செய்வோம், செய்ய மாட்டோம், செய்யாமல் நாங்கள் செய்துட்டேன்னு சொல்லுவோம். இப்படி அநேக இதெல்லாம் சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது சின்ன பாவம் இல்லை. வேதம் நம்மளுக்கு இன்னைக்கு எச்சரிப்பாக உங்களோட பேசிகிட்டு இருக்குது. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவம். பில்லிசூனிய பாவம் என்ன, ஒருத்தனுக்கு செய்யணும் வைக்கிறதுக்கு அது சரிமானம் அப்படின்னு சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள் யாராவது இரண்டகம் பண்ணுன்னா, யாருக்காவது நீங்கள் இரண்டகம் பண்ணிட்டீங்கன்னா, செய்யாமல் செய்துட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா, இனிமேல் அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதுங்க. அது என்னத்துக்கு சரிமானனா, பில்லிசூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கு சரிதாக இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தி, ஆண்டவரே நம்ம நேசிக்காமல் இருக்கிறதுக்கும் விக்கிர ஆராதனைக்கு, விக்கிரத்தை ஆராதிக்க சமமாக இருக்குது அப்படின்னு வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், அவன் இரண்டகம் பண்ணினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு வளைத்து சும்மா இருக்க கழுதையை தேடி போகிற மனுஷனை கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரேல் தேசத்துக்கே ஒரு பெரிய ராஜாவை ஆக்கின பிறகு அவன் இரண்டகம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல் தன் சுய புத்தி மேலே சாய்ந்ததுனால அவனுக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு நீங்கள் பார்ப்பேன்னா, 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்ன சொன்னார் பார்த்தியா, ஆண்டவர் அவன் கடைசியில் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், கர்த்தருக்கு விரோதமா மன்னிங்க அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்ல, மன்னிக்கலை.
சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நான் ஆண்டவருக்கு விரோதமாக அந்த முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செலுத்தேன், அதை மன்னிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அதை மன்னிக்காமல் சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜபாரத்தை கிழித்து உம்மை பார்க்கிலும் யாருக்கு கொடுத்தா, உத்தமனாக இருக்கிற நம்முடைய தோழனுக்கு கொடுத்துட்டார். அந்த ராஜபாரம் அவனை விட்டு இழந்து போச்சு. இரண்டகம் பண்ணதுனால, அதாவது சுய புத்தி மேலே சார்ந்ததுனால ராஜபாரத்தை இழக்க வேண்டியது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சுய புத்தியில் உங்கள் இஷ்டத்துக்கு எதையாவது நீங்கள் செய்வீங்கன்னா ராஜபாரத்தை இழக்க வேண்டியிருக்கும். ராஜபாரம்னா என்ன? உங்கள் மேன்மையை, வேலை ஸ்தலத்தில் ஒரு மேன்மையை இழக்க வேண்டியிருக்கும், வீட்டில் ஒரு மேன்மையை இழக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக மேன்மையாக உங்களை வச்சிருக்காரோ அந்த மேன்மையை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ராஜபாரத்தை அவன் இழந்து போனான். திருப்பி அவனுக்கு அந்த ராஜபாரதம் திரும்ப கிடைக்கவே இல்லை. அவன் மனஸ்தாபப்பட்ட மரம் கிடைக்கல. அதே மாதிரி ஏசா சேஷபுஷ்டபாரத்தை விற்றான். அப்புறம் மனம் திரும்பதுக்கு எவ்வளவு அவன் அழுது பார்த்தான், அது திருப்பி கிடைக்கல. அதனால் விட்டு போன காரியத்தை திரும்பி எவ்வளவு அழுதாலும் அது திருப்பி கொண்டு வர கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இப்பொழுதே உங்கள் சுய புத்தி மேலே சாராமல் நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரையே சார்ந்து கொண்டு உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைப்பிறானா, அது எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், சபையாக நடத்துவார். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி நேராதனால முடிக்கலான்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் எழுதின நிருபத்தில் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். 27ஆம் அதிகாரத்தில் பவுலும் கொஞ்சம் ஒரு 100க்கு அதிபதி எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா யாத்திரை பண்ணுறாங்க, கப்பலில் யாத்திரை பண்ணுறாங்க. அப்போ கப்பலில் யாத்திரை பண்ணது பவுல் ராயருக்கு முன்னால் நிற்கணும். அதனால் ராயருக்கு முன்னால் நிற்கிறதுக்காக, ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்றதுக்காக பவுல் அந்த கப்பலில் போயிட்டுருக்கிறான். ஆனால் பவுலோட யார் இருக்கான்னா, கர்த்தர் இருக்கிறார். அந்த கப்பலில் போனது எத்தனை பேர்னா 270 பேர் போகிறாங்க. போகும்போது என்ன செய்யுதுன்னா, கப்பல் ரொம்ப என்ன செய்யுது, காற்றுனால அலைப்பட்டு ரொம்ப அந்த இடத்துலேருந்து பரப்பட முடியாத அளவு ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலை யாருக்கு ஆண்டவர் காமிச்சாருன்னா, பவுலுக்கு காமிக்கிறார். இந்த இடத்துலேருந்து போட. அப்போ பவுல் போய் கப்பல் மாணிவிட்ட போய் சொல்கிறான். அந்த 11ஆம் வசனத்தை பாருங்க. தம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம், இது நம்ம போயிட்டோன்னா நம்ம ஜீவனுக்கு ரொம்ப என்ன செய்யும், வருத்தம் வந்துடும், மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன். அதனால இந்த இதில் நம்ம இப்போ போக வேண்டாம், அந்த கப்பலில் இப்போ நம்ம யாத்திரை பண்ண வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கிறார். யார் எச்சரிக்கிறாருன்னா, பவுல் எச்சரிக்கிறார். பவுல் எப்படி எச்சரிக்கிறாருன்னா, பவுலோட இருக்கிற தேவம் அதை அவருக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. நீங்கள் இதில் போனேன்னா வருத்தம் வரும், சேதம் வரும் நிறைய, அதனால இதில் நீங்கள் என்ன வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அவர் சொல்லும்போது ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று நான் காண்கிறேன் ஆண்டு எனக்கு காட்டுறாரு. அதனால் போக வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கிறார். இந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறாரு தெரியுமா, பவுலுக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் விசுவாசிக்காமல் மாலுமியும் கப்பல் எஜமானும் சொன்ன வார்த்தை அதிகமாக நம்பினான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டது வார்த்தைகளையும் அது மாலுமியால் சொல்லப்பட்டதையும் ரொம்ப நம்பினார். இவர் சொல்ல நம்பலை. இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார்னா, இவர்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுகிறாரா, இவருக்கு மட்டும்தான் தீர்க்கதரிசனம் வருமா அப்படின்ட்டு நம்ம நினச்சோம். அநேக நேரம் நம்மளும் இப்படி தான் அசட்டை பண்ணிடுவோம். ஆனால் இவங்களும் அப்படி தான் அசட்டை பண்ணி, இவருக்கு தான் ஆண்டவர் காட்டுவாரா, நமக்கு காட்ட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இருமாப்பில் என்ன செய்தாங்கன்னா துணிஞ்சு போகிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துணிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் 13ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போ என்ன சொன்னால், தென்றல் மெதுவாக அடித்ததாம். தென்றல் காற்றுனா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப இதமான காற்று நம்ம உடம்புல பட்டால் ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட ஒரு தென்றல் காற்று அடித்ததுனால தாங்கள் கோரின துறைமுகத்து, அதாவது நம்ம போயிடலாம், இதுக்கு நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு உறுதியோடு அந்த கப்பல் பிரயாணத்தை செய்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நம்ம சுய புத்தி மேலே சார்ந்து நம்ம போகும்போது சில தென்றல் காற்றுகள் அடிக்க தான் செய்யும். தென்றல் காற்று அழகாக இருக்கும்,
பார்க்க சுகமாக இருக்கும், அனுபவிக்க சுகமாக இருக்கும். சில பாவங்களை செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும். அந்த கொஞ்ச நேரம் டிவியை பார்த்தா அதில் அதாவது தொடர்கதையை பார்த்தோம்னா மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சொல்லும்போது என்னன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன பாவம் இருக்குது, குடும்ப கதையை தானே போடுறாங்க, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய வேறு நம்ம சுய புத்தியில் இது அப்படி இராது, இது பாவம் இருக்காது, இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, அப்படியெல்லாம் வாழ முடியாது, அப்படியெல்லாம் நம்ம சுய புத்தியில் சார்ந்தோம்னா நம்ம பயங்கரமான ஒரு சேதத்துக்குள்ளே நம்ம அகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க என்ன செய்தாங்கன்னா, தென்றல் அடித்தபடினால் நாங்கள் கோரின துறைமுகம் கூடி வந்ததென்று எண்ணி அவ்விடமிட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். அங்கே கிரேத்தா தீவிட்ட நம்ம வந்துட்டு நம்ம துறைமுகம் ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது அங்கே என்ன நடந்து தெரியுமா? யுரோக்லிதன் என்னும் ஒரு கடுங்காற்று மோதிட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, தென்றல் அடிக்கன்னு தான் போனாங்க. அங்கே என்ன வந்துட்டான்? கடுங்காற்று வந்துச்சு. கடுங்காற்றுனா நம்ம இப்போ புயல் அப்படி பெரிய காற்றுகளை நம்மளுக்கு ரொம்ப சேதத்தலை மரங்கள் அப்படிலாம் ஓடிது. அப்படியே ஒரு பெரிய காற்று அந்த காற்று பேர் யுரோக்லிதான்ங்கிற கடுங்காற்று. அந்த கடுங்காற்று வீசுறதுனால அந்த கப்பல் அவங்க போன கப்பல் ரொம்ப என்ன செய்யுது, அலைப்பட்டு இருக்குது கடலில். அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியலை. அநேக நாள் நம்ம அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அநேக நாள் என்ன சூரியனும் இல்லை, சந்திரனே அவங்களுக்கு பார்க்க முடியல, வெறும் மழை பெய்துட்டே இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் மழை இருட்டு வந்தாலே வெளிலாம் பார்த்தா நல்லா இருட்டாக இருக்குமில்ல, அப்போ அவங்களுக்கு மழை பெய்துட்டே இருக்குது. கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருக்காங்க, கப்பலில் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம சுய பற்றி மேலே சார்ந்து போனோம்னா தென்றல் அடிக்கமாக தான் இருக்கும். நன்மை முதல்ல நம்ம போச்சா அது நன்மையாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் அனுபவிச்சு போகும்போது ஒரு பெரிய பாவத்துக்குள்ள உங்களை தள்ளிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நல்லா இருக்குது, இது ஒன்றும் பாவலை, ஒரு பாவத்தை நீங்கள் செய்துட்டீங்கன்னா கடைசியில் நீங்கள் யுரோக்கியங்கிற ஒரு கடுமையான காற்று வீசும். அந்த கடுமையான காற்று என்னென்னா, ஒரு கடுமையான வியாதியாக இருக்கலாம், ஒரு கடுமையான கடன் பிரச்சனையாக இருக்கலாம், கடுமையான போராட்டமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு போராட்டம் தான் அந்த யுரோக்கியில் தானே காட்டும். ஒரு கடுங்காற்று வீசி நம்மளை கடுமையான ஒரு காரியத்துக்குள்ளே தள்ளிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அப்படி நீங்கள் சுய புத்தி மேலே சாய்ந்து ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்துவீங்கன்னா தென்றலாக இருக்கு, இது தென்றல் காற்றாக தானே இருக்குது, நம்ம போன திறமைத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி போகாதீங்க. உண்மையிலே போக முடியாது. ஒரு கொடுங்காற்று பின்னால் வந்துடும். தென்றல்லி போவீங்க, கொடுங்காற்று பின்னால் இருக்கும், வந்துடும். அதனால நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருடைய மேலே சாருங்க. இவன் அலைப்பட்டு போனதுனால இவங்களுக்கு என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டுனா, நிறைய நாள் அவங்க பெருமழையில் மிகவும் அடிப்பட்டபடினால மறுநாளில் சில சரக்குகளை எல்லாம் எடுத்து கடலில் வீசுகிறாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு கடலில் போகும்போது அது நிறைய நாள் அந்த கடலில் இருக்க வேண்டியது இருக்கும். கப்பல்லாம் நிறைய சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்றாங்க, கடலில் போட்டுறாங்க. கடலில் போட்டு அதுக்கப்புறமா இங்கே நிற்கலை, அதுக்கு தளவாடங்கள்லாம் தூக்கி வீசுகிறாங்க. அப்புறமா 14 அநேக நாளாக அவங்க ஒன்றுமே சாப்பிடாம பட்னியாக இருக்காங்க. இரவு பகலும் தெரியலை, சூரியனை உதிக்கலை, சந்திரனை உதிக்கலை. எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி அந்த கடலையும் கப்பலையும் அதில் என்ன மக்களையும் உங்கள் கற்பனையில் உங்கள் கண்மில் கொண்டு நிறுத்தி பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள், அதை சிந்திச்சு பாருங்கள், அதை தியானித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைகளை அவங்க அதை எடுத்தாங்கன்னு. காரணம் என்ன? மாலுமியுடைய சொல்லையும் அந்த கப்பல் 160 சொல்லையும் அதிகமாக மாலுமி என்ன கேட்டான், பவுலுடைய சொல்ல கேட்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலோட தேவன் இருந்தார். தேவனுடைய சொல்ல தேவன் அவனுக்கு காமிச்சுறது முதலே இப்படிப்பட்ட ஆபத்து இருக்குன்னு சொன்னதை அவங்க காணிக்கலை. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் அப்படிதான் கடலில் குளிக்க போகிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் விபத்துப்பான பகுதியும் எழுதி வச்சிருக்கு. போன 2-3 மாதத்தை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 பயிற்சி டாக்டர்கள் என்னச்சாங்க, விபத்தான பகுதி தெரிஞ்சும் அதில் போய் குளிச்சு 5 பேர் மரணம் அடிச்சுட்டாங்க. அருமையான தேவனுடைய எவ்வளோ பெரிய ஒரு சோகமான ஒரு சோதனை. நம்ம தமிழ்நாடே குலுங்கின மாதிரி ஆயிட்டு. எத்தனை பேர் அந்த பெற்றோர்கள், நமக்கே இவ்வளோ கவலையாக இருந்தனா அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெரிய மனவேதனையாக இருக்கும் பாருங்க. இப்படிப்பட்ட திடீர்னு ஒரு அழிவு நம்ம ஆண்டவர் சொல்றாத இடத்துக்கு நம்ம போனோம்னா, கர்த்தரை சார்ந்திருக்காம நம்ம சுயபுத்தியில் போய் சார்ந்தோம்னா இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு அழிவை நம்முடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அதனால இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தருக்கு சார்ந்துங்க. கடைசியில் என்ன செய்தாங்க தெரியுமா? இவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்த்தாங்க, முடியலை. கர்த்தரை
தப்பி பிழைப்போம். அந்த 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அநேக நாளாயிலும் சூரியனாயிலும் நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டு இருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை என்ன செய்துட்டு அற்று போயிட்டு, முழுமையாக அற்று போயிட்டான். கொஞ்சம் கூட, அதாவது அந்த 20ஆம் வசனத்தில் இருக்குது, அநேக நாளாக சூரியனும் நட்சத்திரமும் காணப்படலை, மீண்ட பெருங்காற்று மழை அடிச்சுட்டே இருக்குது. இனி என்ன தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிடுச்சு. 1% கூட இல்லை. நம்ம தப்போம் பிழைப்போம் அப்படின்னு சொல்லி 1% கூட இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். அதில் ஒரே ஒரு தேவ பிள்ளை இருந்தது, பவுல் இருந்ததுனால ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி நிமித்தம் இந்த 276 பேரையும் நான் நினைச்சதேன், உனக்கு நான் தய பண்ணினேன், அதனால் உங்களுக்கு பொருள் சேதமே வெளியே உங்களுக்கு பிராண சேதம் வராதுன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு ஆண்டவருடைய மனுஷன் அவங்க முன்னாடி சொல்லி நின்று, பவுல் நான் முதல்ல சொன்னேன் இப்படிப்பட்ட சேதம் வரேன்னு நீ கேட்கல, இப்பவும் நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் 14 நாளாகியும் யாரும் சாப்பிடாம எல்லாரும் வருத்தத்தில் இருக்கீங்க, நான் ஆராதிக்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் பாருங்க, 23ஆம் வசனத்தை பாருங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாத, நீ ராயருக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ண யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் வந்து என்ன சொல்லிட்டாரு, பவுலே பயப்படாத, நீ என்னச்சது ராயனுக்கு முன்பாக நிற்கணும், என்னுடைய திட்டம் நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அதனால இங்கே நிமித்தம் ஒன்னே நான் பாதுகாக்கணும், ஒன்னே பாதுகாக்கிறதுனால நிமித்தம் இந்த 276 வரையும் நான் என்ன செய்தே பாதுகாக்கிறேன் அது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த பொருள் சேதம் உனக்கு வரமே வழிய பிராண சேதம் யாருக்கு வராதுன்னு சொன்னார். ஒரே ஒரு தேவன் பிள்ளைகள மத்தியில் இருந்ததுனால அவங்க பொருள் சேதத்தை வச்சு பிராண சேதம் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நீங்கள் யார்கிட்ட இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் இருந்தனா, சுயபுத்திய மேலே சாராமல் ஆண்டவரோடு நீங்கள் ஐக்கியம் இருந்தனா, கர்த்தர் உங்களே என்ன செய்வார், பாதுகாப்பார். எப்பொழுதுமே நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிற ஆலோசனை கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் சுயபுத்தியில் சாராதுங்க. எல்லாரும் சுயபுத்தியில் மாதிரி சார்ந்து எவ்வளோ பெரிய சேதத்தில் இருந்தாங்க. ஆனால் ராயனுக்கு முன்னால் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஆண்டவர் பவுலை காப்பாற்றினார். பவுலை காப்பாற்ற முடிந்தால் 270 காக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சுயபுத்தியில் சார்ற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்டதான பலவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வந்து சந்தித்தோம். நம்ம பார்த்துருக்க எல்லாரும் எதில் பார்த்தாங்க, சுயபுத்தியில் தான் சார்ந்தாங்க. அதனால் இதை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு நீதிமொழியில் சொன்னதுபடி மீண்டும் அந்த வசனத்தை ஒரு தடவை கூட வாசித்து நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு சுயபுத்தியுமே சாயாமல் ஒரு முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார். இதை கேட்குற அருமையான சனமே, நீங்கள் ஒவ்வொருவன் இன்னைக்கு இதுவரை நீங்கள் எப்படி வாழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு இருந்து இந்த வசனத்தை கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறாரு. ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரை இடைப்பட்டிருக்காரு. சுயபுத்தியில் சேராதுங்க, உங்களை முழு இருதயத்தோடும் அறகுறை இருதயத்தோடு சேராதுங்க, முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கைருங்க. எந்த காரியம்னாலும் ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. ஆண்டவர் திருமண காரியமா, குழந்தை பிள்ளைகளுக்கு திருமணம் வருதா, திருமணத்துக்கு ஆண்டவரே நான் பொண்ணு பார்க்க போகிறேன், நீங்கள் நினைச்சேன் எலியேசர் சொன்ன மாதிரி நீங்கள் நினைத்த பொண்ணு வந்தால் நான் நினைச்சேன் துறவண்டையில் நிற்கிற ஆண்டவரே, ஒரு ரெபேக்கால் வந்து நீ உனக்கும் வார்ப்பே ஒட்டகத்தை வார்ப்பேன்னு சொல்கிறேன்னா என்ன செய்யணும், எஜமானுக்கு மனைவியாக வரணுன்ட்டு சொல்லி வச்சார். ஆண்டவர் முதல்ல துறவிட்ட பின்னா ஆண்டவர் தான் நோக்கி பார்த்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வீட்டில் திருமண காரியங்கள் வருதா, ஒரு வீடு கட்டுறீங்களா, ஒரு வேலைக்கு பிள்ளைகளை அனுப்புறீங்களா, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புறீங்களா, எந்த ஒரு காரியம் செய்தாலும் முதல்ல நீங்கள் விசாரிக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவ சமூகத்தில் விசாரிங்க. ஆண்டவரே நாங்கள் சார்ந்துட்டப்பா, என் பிள்ளைகளை முடைக்கரத்தில் வைக்கிறப்பா, நீங்கள் பொருட்படுத்திக்கொள்ளுங்கப்பா. என் சுயபுத்தி வேண்டாம் ஆண்டவரே, என் சுய எண்ணம் வேண்டாம், என் சுயக்கிரியை வேண்டாம் ஆண்டவரே, என் சுய செயல்கள் வேண்டாம் ஆண்டவரே, என்ன எல்லாம் சுய வேண்டாம், என் சுய எல்லாம் சாக வேண்டும், நான்ங்கிற பெருமை அழியணும் ஆண்டவரே, நீங்கள் மாட்டு எல்லாம் செயல்படுங்கன்னு சொல்லி உடைய காரியங்களை கர்த்தர் மேலே சார்ந்து நீங்கள் நடிப்பீங்கன்னா உங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு வர்த்திக்க பண்ணி கர்த்தர் தாமே வானத்தின் நட்சத்திரங்களை போல
சந்ததியை பெருகச்சவேன்னு சொன்ன தெய்வம் உங்களை அதே ஆசீர்வாதத்தினால, வானத்தின் கொடுமையினாலும் பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தினாலும் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து நிரப்புவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் மட்டும் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று தான். இன்னொரு கதை சொல்கிறேன், கேட்டுடுங்க. சுயபுத்தி மேல் சாராமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் அன்பிக்காக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் என் பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். பாதைகள்னா அவனோட வாழ்க்கை பாதை. வாழ்க்கையில் நம்ம எத்தனை வருஷம் இந்த வாழ்ந்தாலும் அத்தனை வருஷமும் கர்த்தர் நம்ம பாதைகளை செவ்வையாக்கி கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கர்த்தர்தாமே கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த சுயபுத்தியில் சாராமல் கர்த்தரையே சார்ந்து வழி நடத்துவராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.